எதுக்குடா இவ்வளோ தர்பூசணி இத வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 100 பேருக்கு ஃப்ரீயா தர்பூசணி ஜூஸ் குடுக்கலாம்னு சொல்லிட்டு டீம் பசங்க எல்லாருக்குமே ஒரு குட்டி ஆசை. எதுக்குடா இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு நெனச்சீங்கன்னா, உண்மைய சொல்லப்போனா அந்த பழத்த வாங்கும்போது அந்த காசு எங்களுக்கு பெருசா தெரியல. 1 மணி நேரம் ஜூஸ் ரெடி பண்ணும்போது கஷ்டம் பெருசா தெரியல. ஆனா நாங்க நெனச்ச மாரி இந்த ஜூஸ் கரெக்ட்டான இடத்துக்கு போய் சேருமோ, சேராதான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நாங்க டீம் பசங்க எல்லாருமே இந்த ஜூஸ ஃப்ரீயா குடுக்கணும்னு நெனச்சதே ஒரு சின்ன விழிப்புணர்வுக்கு தான். இந்த ஜூஸ குடிக்கிறவங்களும், இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது தண்ணீன்னு கேட்கிறவங்களுக்கு தண்ணி குடுக்கணும். கடைக்கு முன்னாடி ஒரு மண்பானையில ஒரு இலவசமா தண்ணி வச்சாலே அதுவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான். இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த வெள்ளையும் விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு தான் ஜூஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஜூஸே குடுத்தோம். ஃபர்ஸ்ட் தர்பூசணி ஜூஸ குடுக்கும்போதே டீம் பசங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு சந்தோஷம். கரெக்ட்டா கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா குடுத்துருவோமா, வரவங்க போறவங்கலாம் நிப்பாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா அங்க நடந்ததே வேற. நாங்க நெனச்சதுக்கு மேலேயே நடந்துட்டு உண்மையா செம ஹேப்பி. இது ஒண்ணும் முடிவில்ல. இதுதான் ஆரம்பம்.